My dear students, this is class 12 maths chapter 2 exercise 2.7 la question number 6 பார்க்க போறோம். Z equal to x plus iy and argument of z minus I by z plus 2 equal to pi by 4 show that x square plus y square plus 3x minus 3y plus 2 equal to 0. So இதுதான் கொண்டு வரணும் நம்ம. இப்போ ஆர்குமெண்ட்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை மட்டும் நான் எடுத்துக்கிறேன் பாருப்பா. z minus I by z plus 2 ஈக்குவல் டு 5/4 கொடுத்துருக்காங்க. நம்ம இதை பற்றி அப்புறமா யோசிப்போம். இதை மட்டும் எடுத்துகிட்டு சிம்பிளிஃபை பண்ணுவோம். ஜட் மைனஸ் ஐக்கு ஜட்டுக்கு நான் வேல்யூ கொடுத்தேன்னா எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் மைனஸ் ஐ பை கீழே ஜட் ப்ளஸ் டூக்கு ஜட்டுக்கு ஒரு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் ஒரு ப்ளஸ் டூ. ஸோ இந்த பார்ட்டை மட்டும் நான் எடுத்து சிம்பிளிஃபை பண்ண போகிறேன். இப்போ இதில் ரியல் பார்ட்டு எக்ஸ் தான் ரியல் பார்ட்டு, இமேஜினரி பார்ட்டு ஐ வெளியே எடுத்த பிறகு ஒய் மைனஸ் ஒன்று. பாருங்கள், இதில் ரியல் பார்ட்டு எக்ஸ் ப்ளஸ் டூ, அப்போ இமேஜினரி பார்ட்டு ஒய் தான் இமேஜினரி பார்ட்டு. ஓகேவா? இப்போ எப்போவுமே காம்ப்ளெக்ஸ் நம்பர் டினாமினேட்டரில் வரக்கூடாது. அதனால் மேலே கீழேயும் இதனுடைய கான்ஜுகேட்டால் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ எக்ஸ் ப்ளஸ் டூ மைனஸ் ஐஒய் இதான் இதனோட கான்ஜுகேட். அதே கான்ஜுகேட்னால மேலேயும் மல்டிப்ளை பண்ணும். எக்ஸ் ப்ளஸ் டூ இன்ட்டு மைனஸ் ஐஒய். ஆச்சா? இப்போது கீழே என்ன வந்துடும்? கீழே வந்து ரியல் பார்ட்டுக்கும் இமேஜினரி பார்ட்டுக்கும் ஸ்கொயர் போட்டு ஆட் பண்ணிக்கணும். அவ்வளோதான். பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் டூக்கு ஒரு ஸ்கொயர், ஒய்க்கு ஒரு ஸ்கொயர். பட் மேலே வந்து இவங்க ரெண்டு பேரையும் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? ஸோ பண்ணிடலாமா? எக்ஸால் எக்ஸ் ப்ளஸ் டூவை ஒரு முறை, எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் டூ ஒரு முறை, அண்ட் எக்ஸால் மைனஸ் ஐஒய்யை ஒரு முறை, ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு மைனஸ் ஐஒய் ஒரு முறை. ஆச்சா? அடுத்து ஐ இன்ட்டு ஒய் மைனஸ் ஒன்னால் எக்ஸ் ப்ளஸ் டூ ஒரு முறை, ஐ இன்ட்டு ஒய் மைனஸ் ஒன்னால் மைனஸ் ஐஒய்யை ஒரு முறை. ஸோ இங்கே அதை எழுதிக்கிறேன். ப்ளஸ் ஐ இன்ட்டு ஒய் மைனஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் டூ ப்ளஸ் I into y minus 1 into minus iy. ஓகே, ஸோ இது வந்து இங்கே நம்ம டீட்டெயிலாக சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் டூ ப்ளஸ், இப்போ பாருங்கள் இங்கே மைனஸ் வந்துருக்கு இல்லையா, அப்போ நான் டைரெக்டாக மைனஸே போட்டுக்கிறேன் நடுவில். மைனஸ் xy ஐ லாஸ்ட்டில் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ இந்த டேர்ம் பாருங்கள், ஐயை விட்டுட்டு மீதி என்ன இருக்குது? ஒய் மைனஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் டூ. நல்லா கவனிங்க. அப்புறம் இதில் பாருங்கள், லாஸ்ட்டாக ப்ளஸ் ஒரு ஐ இருக்கா, இங்கே ஒரு இதுக்குள்ளே ஒரு மைனஸ் ஐ இருக்குது, அது நான் வெளியே எடுத்துக்குவா, மைனஸ் ஐ. ஓகே, இப்போ அது போக என்ன மீந்திருக்குன்னா ஒய் மைனஸ் ஒன் இன்ட்டு ஒய். கிளியராக இருக்கா? சரி, கீழே எக்ஸ் ப்ளஸ் டூ ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். சரி, அடுத்த ஸ்டெப்பு இவங்க ரெண்டு பேரும் உள்ளே கொடுத்து மல்டிப்ளை பண்ணிடலாமா? எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர், டூ இன்ட்டு எக்ஸ், டூ எக்ஸு. இப்போ இவங்க ரெண்டு பேர்கிட்டும் ஐ காமனாக இருக்கு பாருங்க. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ப்ளஸ் போட்டுண்டு ஐ காமனாக வெளியே எடுத்துடுறேன். ப்ளஸில் இருக்கிற டேர்மை முன்னாடி வச்சுக்கிறேன். அதாவது இவங்க ரெண்டு பேரும் மல்டிப்ளை பண்ணி உள்ளே வச்சுக்கிறேன்பா. அப்போது எக்ஸ் இன்ட்டு ஒய் எக்ஸ் ஒய், ஒய் இன்ட்டு டூ டூ ஒய், மைனஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ், மைனஸ் ஒன் இன்ட்டு டூ மைனஸ் டூ. இது வந்து ப்ளஸில் இருக்குது. இது பாருங்கள், இது மைனஸில் இருக்குது. அதனால் ஐ வெளியே வந்தாச்சு. ஐ போக மைனஸ் எக்ஸ் ஒய். இது புரியுதுங்களா? இப்போ இங்கே வாங்க, இது மைனஸ்ஸு ஏற்கனவே இருக்குது. அப்புறம் ஐ இன்ட்டு ஐ ஸ்கொயருக்கு ஒரு மைனஸ் ஒன்று வரும். ஆகக்கூடி என்ன ஆகும்? மைனஸ் நடுவில் ஐ ஸ்கொயருக்கு ஒரு மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஆயிரும். அது இப்போ பாருங்கள், இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஒய். ஓகேவா? கீழே நான் ஒன்றும் பண்ணல, எக்ஸ் ப்ளஸ் டூ ஹோல் ஸ்கொயர் அப்படியே, ப்ளஸ் ஒய் ஸ்கொயரும் அப்படியே. சரி, இப்போ நல்லா கவனிங்க, இது என்ன ஆகும்? ப்ளஸ் ஆகிட்டு முன்னாடி ரியல் பார்ட்டுக்குள்ளே அதை ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ எக்ஸு, இது ப்ளஸ் ஒன் ஆகிடும் இல்லையா? அப்போ +1 ஆன பிறகு இவங்க ரெண்டு பேரும் முன்னாடி ஆட் பண்ணிக்கலாம் y² - y.
இவ்வளோலாம் சேர்ந்தது தான் என்னோட ரியல் பார்ட்டு. அப்போது இமேஜினரி பார்ட்டுக்குள்ளே என்ன வரும்? ப்ளஸ் ஐ போட்டுண்டு பாருங்கள், மைனஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஒய் கேன்சல் ஆயிருமா? அது போக மீதி இருக்கிறது 2y மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2. புரியுதுங்களா? இப்போ இந்த டினாமினேட்டர் இருக்கு இல்லையா, அது 2 கடியிலும் ஒரு முறை போட்டுக்கலாம். எக்ஸ் ப்ளஸ் 2 ஹோல் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர், இங்கே ஒரு முறை எக்ஸ் ப்ளஸ் 2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். அதாவது 2 ஃப்ராக்ஷனாக பிரிச்சுக்கிறேன். அதாவது நான் ஆர்கியூமெண்ட் எடுக்கணும் இல்லையா, சம்மில் என்ன சொல்லிக்கிறாங்க? ஆர்கியூமெண்ட். அதனால் நான் ஆர்கியூமெண்ட் எடுக்கணுன்றதுக்காக ரியல் பார்ட் தனியாக, இது ஒய்ஏ இது எக்ஸு. ஆர்குமெண்ட்னா என்ன? tan இன்வர்ஸ் y பை எக்ஸ். அதுக்காக நான் இது போல் 2 ஃப்ராக்ஷனாக பிரித்து எழுதிக்கிறேன். இப்போ இதனோட ஆர்குமெண்ட் என்ன வரும்னா tan இன்வர்ஸ், ஃபஸ்ட்டு tan இன்வர்ஸ் போடணும், y பை எக்ஸு, இதான் y. அதாவது 2y மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2 பை எக்ஸ் ப்ளஸ் 2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை x square plus 2x plus y square minus y divided by x plus 2 whole square plus y square. இப்போ டிவிஷனில் இருக்கிறதுனால டினாமினேட்டர் சேமாக இருக்கு இல்லையா, அதை மட்டும் நான் கட் பண்ணிக்கிறேன் இந்த ஸ்டெப்பில். அப்போ அது போக இந்த வேல்யூ கொடுத்துடலாமா? அவங்க வேல்யூ கொடுத்துருக்காங்க பை பை 4. ஆர்குமெண்ட்டுக்கு வேல்யூ பை பை 4 ஈக்குவல் டு பை பை 4 இந்த ஸ்டெப்பில் நான் போட்டுக்கிறேன். ஓகே, இந்த tan இன்வர்ஸை நான் உடச்சி இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தேன்னா டேனாக மாறிடும். அப்போ இங்கே மீந்து இருக்கிறது 2y மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2 பை, இப்போ டிவிஷன் இருக்கிறதுனால நான் கீழே போட்டுக்கிறேன், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு டேன். அந்த பக்கம் வந்த பிறகு இன்வர்ஸாக இருந்தது டேனாக மாறிடும். அதாவது tan பை பை 4. tan பை பை 4 அப்படின்றது யார்? tan 45 டிகிரி. tan 45 டிகிரிக்கு வேல்யூ 1. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் இதுக்கு வேல்யூ 1 போட்டுடுறேன். ஓகேவா? சரிப்பா. இப்போ 2y மைனஸ் எக்ஸு மைனஸ் 2 இங்கே இருக்கட்டும். இப்போ இந்த என்டையர் பார்ட்டை நான் அந்த பக்கம் எடுத்துகிட்டு போகிறேன். இதனுடைய வேல்யூ வந்து 1ன்னு சொல்லிட்டேன். இப்போ 1ஆல் இதை மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஒய். ஓகேவா? இப்போ 1ஆல் யாரை பெருக்கினாலும் அது அப்படியே தான் வரும். மொத்த டேர்ம்ஸும் நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிடுறேன். அப்போ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் ஒய் மொத்த பேர் இந்த சைடு கொண்டு வந்துட்டேன். இப்போ இந்த சைடில் இருக்கிறவங்களும் அப்படியே காப்பி பண்ணுறேன். 2y மைனஸ் எக்ஸு மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. ஸோ இவங்கெல்லாம் இங்கே வந்துட்டாங்க. ஸோ இந்த பக்கம் இருந்து மொத்த பேரும் அந்த பக்கம் வந்த பிறகு இந்த பக்கம் 0 ஆகிடும். இப்போ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பாருங்கள், மைனஸ் 2x மைனஸ் எக்ஸ், அப்போ மைனஸ் 3x ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 2y ப்ளஸ் 3y ஒரு மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. என்டையர் ஈக்குவேஷனை மைனஸால் மல்டிப்ளை பண்ணிவிடுங்க. அப்போது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 3x, மைனஸ்லேருந்துவங்களாம் ப்ளஸ்ஸாக மாறிட்டாங்க. இது ப்ளஸ்லேருந்து இது மைனஸாக மாறிடும், மைனஸ்லேருந்து இது ப்ளஸ்ஸாக மாறிடும், ஈக்குவல் டு 0. ஸோ இதை தான் அவங்க ஷோ பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? hence showed அப்படின்னு எழுதிடலாமா? hence showed. பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 3x மைனஸ் 3y ப்ளஸ் 2 சம்மில் இதுதான் ஷோ பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அவங்க என்ன ஷோ பண்ண சொன்னாங்களோ அதை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.